சார் மகாராஜா படத்துக்கு வந்து 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு ஓ ப்ரௌடா இருக்கு சார்? சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷமா இருக்கு. நான் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே எதிர்பார்த்திருந்தேன். சேதன் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஓகே, ஐம் ஹேப்பி வித் தட். சந்தோஷமா இருக்கு. குறிப்பா இந்த திரைப்படத்தை வந்து இயக்குறப்ப வந்து இந்த விருதுகள்லாம் கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணீங்களா சார்? இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய விருதுகள் உங்களுடைய படத்துல பங்கா இருக்கக்கூடிய இருவருக்கு இந்த விருதுகள் கிடைச்சிருக்கு. எந்த இல்ல, அளவுக்கு? படமே ஒரு கதையை எவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுக்குறோம், அதில் எவ்வளோ நம்ம இன்புட் போகிறோம், நேர்மையாக இருக்கும், அவ்வளோதான் பார்ப்பேன். படம் ஓடணும், படம் ஜெயிக்கணும், ப்ரொடியூசருக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகணும், ஐ மீன் போட்ட காசு எடுத்து கொடுக்கணும், லாபம் எடுத்து கொடுக்கணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும் தவிர மற்றபடி அவார்டு வாங்கணும் அப்படின்றல. பட் படம் பார்த்து முடியும் போது நமக்கு ஓகே, இதெல்லாம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு என்னன்னு தோணும் இல்லையா, அந்த பேசிக்கான சென்ஸ் தான் சொன்னது. குறிப்பா படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த லட்சுமி என்ற கதாபாத்திரமும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே முக்கியமான சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களா இருக்கும். குறிப்பா இந்த படத்திற்கு ஓகே. வந்து பலராலும் சிறந்த இயக்குனருக்கான விருதும் வந்து ஸ்கிரீன் பிளேக்கான விருதும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அது கிடைக்காத ஓகே. குறித்து உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குங்களா சார்? இல்லை வேற யாருக்காவது குறிப்பா படத்துல கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காங்களா? இல்லை, நான் ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சேதானுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சிங்கப்புலி கிடைக்கணும், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இன்னும் இந்த மாதிரி அவார்டு எதிர்பார்த்துட்டேன். ஸ்டன் எதிர்பார்த்தேன், சப்போர்ட்டிங்காக சாட்சினா சைல்டு ஆர்டிஸ்ட் எதிர்பார்த்தேன். ஸோ எதிர்பார்க்கறது ஓகே, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் தான். ஓகே சார். யாருமே எதிர்பார்க்காத ஸ்டண்ட்னா அடிதடி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து மாறி இந்த படத்துல குறிப்பா ஸ்டண்ட் காட்சிகள்னா இப்படிலாம் இருக்கணும், அதுக்காக தேசிய விருதுகள் கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, நான் எல்லாத்துலேயுமே எமோஷனல் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்ப்பேன். வெறும் ஃபைட்டாக பார்க்க மாட்டேன். அது நீங்கள் படம் பார்த்தாலே அப்படி தான் தெரியும். அது ஒரு ஃபைட்டாக ஃபீல் ஆகாது. எதுவும் சண்டை போடுறாங்க மாதிரி இல்லை. அந்த ஃபைட்டுக்குள்ளே ஸ்கிரிப்ட் ட்ராவல் ஆகும். நீங்கள் அது ஏன் சண்டை போடுறாங்க, எதனால அவன் இங்கே தான் வரணும், இதுதான் மூட் ஆகணும், இங்கே அது அது நீங்கள் ஃபைட் இருந்தாலும் சாங் இருந்தாலும் இந்த கதையை எவ்வளோ கன்வே பண்ண முடியும்னு தான் பார்ப்பேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபைட்டாக இருக்காது, லைஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால அனல் சார் வந்து ரொம்ப லைவாக பண்ணுவார். நான் எதிர்பார்த்தோட சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவரோட சப்போர்ட் அண்ட் டீம் ஒர்க் எல்லாம் சேர்ந்து அது. இந்த படத்துல வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சச்சனாவுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிருக்கு. குறிப்பா அவங்க பேசும்போதுமே வந்து நித்திலன் சார் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த அவார்டும் இல்லை, இந்த வாழ்க்கையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்கள் இந்த படத்துல குறித்து உங்களுக்கு? ரொம்ப டேலண்டான பொண்ணு. ரொம்ப நம்ம ஊர் சொல்லுவாங்களே, ஒரு என்ன வேணுமோ அதை கிளியராக சொல்லிட்டு அவள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு போவா. பயங்கர டேலண்டட். கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். குறிப்பா விஜய் சேதுபதி சாருக்கு இந்த விருது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி சாருக்கு தியேட்டருக்குள்ள ஒரு ஹிட் கிடைச்ச கூட ஒரு திரைப்படம் வந்து மகாராஜா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு அவருக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களா சார்? ஏதாவது எதிர்பார்த்தீங்க? ஆமா ஆமா, நான் நிறைய விஷயம் எதிர்பார்த்தேன். சொல்லல, நான் சேதனுக்கு எதிர்பார்த்தேன், சிங்கப்பூர் எனக்கு எதிர்பார்த்தேன், அண்ட் பெஸ்ட் முக்கியமான ஸ்க்ரீன் பிளேக்கு எதிர்பார்த்தேன், எடிட்டிங் எதிர்பார்த்தேன், பேக்ரவுண்ட்ஸ்க்கு எதிர்பார்த்தேன், சாச்சினாக்கு ஸ்டண்ட்டு, நான் அதை எதிர்பார்த்தேன்.